யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு வாங்கின அடி காரணமாக கடுமையான தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கப்பல் இனிமேல் யுத்தத்தில் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் பழுது பார்ப்பதற்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு, அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் இருக்கக்கூடிய தீவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த கப்பல். நீங்க இஸ்ரேல்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் உங்களை கிறுக்குத்தனமா தூண்டி விட்டுட்டான், அவன் பேச்சை நம்பி அவன் மீடியாவில் காட்டின செய்திகளை நம்பி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுத்துட்டீங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை தான் இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நீங்க அவங்க பேச்சை கேட்டு தான் நம்ம நாட்டை நாசமாக்கிட்டீங்க என்று சொல்லி அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த வீடியோ இருக்கிறது, அல் ஜசீரா வெளியிட்டதாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் திடீர்னு உள்ள பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு மிசைல் அட்டாக்ல அத்தனை பேருமே கொல்லப்படுற மாதிரியான ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு வளைகுடா நாடுகளை நோக்கி தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான சூழல் இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம். ஏன்னா ஏற்கனவே காசாவில் ஒரு 2 ஆண்டு கால பாரிய யுத்தம் நடைபெற்று தற்போது ஒரு யுத்தம் தணிந்த நிலையில் இருக்கிற போது மீண்டும் ஒரு பாரிய யுத்தம் ஈரானை நோக்கி அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் மீதும் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாளிலும் பலவிதமான செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அந்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஆரம்பமாக ஒரு செய்தியை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து எல்லோராலும் பல தடவைகள் வாட்ஸ்அப்புகளில் பரப்பப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கிறது.